இந்த ஜாமக்காரனை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமக்காரன் என்ன செய்வான் அப்படிங்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்கு. இசையா 62:6 பார்க்கும்போது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இந்த ஜாமக்காரனுடைய முக்கியமான ஒரு வேலை அமைதியாய் இல்லாமல் இருப்பது. இப்ப இந்த ஜாமக்காரர்கள் எப்பவுமே அலர்ட்டா இருப்பாங்க. இந்த ஜாமக்காரன்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, டு லீன் ஃபார்வர்ட், அதாவது எப்பொழுதும் ஒரு ஜாக்கிரதையுள்ள ஒரு நிலையில, ஸ்தானத்துல, ஒரு பொசிஷன்ல இருப்பது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எருசலேம் மதில்களால் சூழப்பட்டது. அந்த மதில்கள் மேல எப்பொழுதும் பகல் காலமா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், வாட்ச்மேன் இருப்பாங்க. இந்த வாட்ச்மேன் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதை போன முறையே நான் சொன்னேன். அந்த ஒவ்வொரு ஜாமம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். சாயங்காலம் 6 மணில இருந்து இந்த ஜாமம் ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜாமக்காரர்கள் தொலைவுல இருந்து வரக்கூடிய செய்தி, அதே போல எதிரிகளுடைய நடமாட்டம், இது ரெண்டையும் குறித்து அவங்க கண்காணிக்கணும். தொலைவுல இருந்து வரக்கூடிய செய்திகளை ராஜாவுக்கு அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே நேரத்துல எதிரிகளுடைய நடமாட்டம் இருந்தால், அவங்களுடைய தாக்குதல் இருந்தா அதை தங்களுடைய ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில இந்த ஜாமக்காரர்கள் யாரு? These are the people of prayer. ஜெபிக்கிற ஜனங்கள் தான் இந்த ஜாமக்காரர்கள். இவங்க ஆவிக்குரிய தூதர்கள், ஸ்பிரிச்சுவல் மெசஞ்சர்ஸ். அது தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய மன்றாட்டு ஜெப வீரர்களாகவும் இருப்பாங்க. இவங்க எப்பொழுதும் ஜாக்கிரதையோடையும் அர்ப்பணிப்போடையும் இருக்கக்கூடியவர்கள். இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அமைதியா இருப்பதல்ல, ஆனா தொடர்ச்சியாக ஜெபிப்பது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இப்படி ஒரு ஜாமக்காரனாக, ஜாமக்காரியாக தான் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்துல நம்ம ஜெபிக்கிறது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு பணி. தேசத்திற்காக, தேசத்தின் காரியங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கண்டினியூஸ் ப்ரேயர், தொடர்ந்து ஒரு ஜெபம். இது ஒரு கடமைக்காக நம்ம செய்யவே கூடாது. தொடர்ந்து ஆவியில ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என்னத்திற்காக நான் ஜெபிக்கணும்? இப்ப என்ன ஆபத்து எங்களுடைய தேசத்துல இருக்கு, நாங்க அதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒரு நாளும் அதை விட்டுவிடவே கூடாது. ஆண்டவருக்கு தொடர்ந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மறந்து போகிற தேவனா? அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா இல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல எகிப்துல இஸ்ரவேலர் பாடுபடும் பொழுது ஆலோட்டிகள் நிமித்தம் அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் கேட்காம இருந்தாரா? இல்ல நோவாவை நோவா பேழைக்குள்ள இருக்கும் பொழுது 1 வருஷமா பார்க்காம இருந்தாரா? நினைவு கூறாம இருந்தாரா? அப்படி இல்லை. அவர் நினைவு கூர்ந்தார் அப்படிங்கிற அதோட அர்த்தம், அவர் ஒரு செயல்பாட்டுக்கு வந்தார், செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேசத்தை நினைவு கூறும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இறங்கும், எங்க தேசத்துக்கு ரட்சிப்பை தாரும். இப்படி தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது that good
புட்ஸ் காட் இன்டு ஆக்ஷன். அது தேவனை ஒரு செயல்பாட்டுக்கு அவர் வருகிறார். கண்டிப்பாக நம்ம தேசத்திற்கு செய்ய வேண்டியதை செய்கிறாரு. ஏசாயா 62:6 ஏசாயா இந்த காரியத்தை சொல்லுகிறார். அமர்ந்திருக்க விடாதீங்க, தொடர்ந்து செயல்படுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஏசாயாவை ஒரு நல்ல ஒரு ஜாமக்காரனாக அவர் இருந்தார். அப்ப அவர் சொல்றாரு, அமர்ந்திருக்க விடாதீங்க, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவங்களே, நீங்க தொடர்ந்து நீங்க எருசலேம் ஒரு துதியின் நகரமாய் மாறுற வரைக்கும், பூமியிலேயே அது ஒரு துதியின் நகரமாய் மாறணும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து இந்த ஜாமக்காரனுடைய வேலையை செய்யுங்க. அப்ப நாமும் இந்த ஏசாயா 62:6 நம்ம இந்திய தேசத்துக்காக வைத்து ஜெபிக்கணும். தொடர்ந்து நம்ம இந்திய தேசம் பூமியிலேயே கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு தேசமாய் மாறுகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 2வது ஏசாயா 1:26 பார்க்கும் பொழுது, உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இன்றைக்கு தேசத்துல நீதியும் இல்ல, சத்தியமும் இல்ல, அநியாயம் பெருகி போயிருக்கிறது. ஆனா அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம தினமும் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நம்ம தேசத்தை நீதிபுரமாய் மாற்றும், சத்திய நகரமாய் மாற்றும். இன்னைக்கு நியாயாதிபதிகளா இல்ல, ஆலோசனைக்காரர் நல்ல ஆலோசனைக்காரரா இல்லை. ஆனா அவர்களை ஆண்டவருக்குள்ள முன் இருந்தது போல மாற்றுகிற வரைக்கும் ஜாமக்காரரா இருக்கிற நாம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இது நம்மளுடைய வேலை, கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம். சகரியா 8:3 அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சீயோன் இடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறார். எருசலேம் பாழாய் போனது, அதுல நீதி சத்தியம் ஒன்றும் இல்லாமல் ஜனங்கள் மிகுந்த பாவத்துல போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார், இல்ல எருசலேம் மறுபடியும் சத்திய நகரமா மாறும், பரிசுத்த பர்வதமாய் மாறும். அநேக வேளைகள்ல நம்ம தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், இவ்வளவு பேர் ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம தேசத்தின் சூழ்நிலை மாறுமா, இல்ல இன்னும் இதை விட மோசமா போகுமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல, நம்ம ஜாமக்காரர் விடாமல் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம இன்டர்செசர்ஸ் மன்றாடுகிறவர்கள், அதுவும் தீர்க்க தரிசன மன்றாட்டு வீரர்களாய் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை வைத்து வைத்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துல நம்ம மாறுதலை பார்க்கிறவர்களாக இருப்போம். ஏசாயா 2வது அதிகாரம் 3-5 வசனங்கள் அதை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கேயும் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 2:3-5, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஒரு ஜாமக்காரன் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, யுத்தங்கள் ஓய்ந்து போகும். இங்க சொல்லப்பட்டிருக்க 4வது வசனத்துல அவங்க பட்டயங்களை மண்வெட்டியா மாத்திடுவாங்களாம், ஈட்டிய அறிவால மாத்திடுவாங்க. அதாவது விவசாயம், நல்ல காரியங்கள்,
ஒரு உருப்படியான காரியத்திற்கு அவங்களுடைய ஆயுதங்கள் மாற்றப்படும். ஆயுதம் இல்லைன்னா அங்க சண்டை இல்லை, யுத்தத்துக்காக தான் ஆயுதங்களை செய்வார்கள். அப்ப இங்க ஆயுதங்கள் இல்லாமல் அமைதி உண்டாகும், தேசத்துல அமைதி உண்டாகும். கர்த்தரின் வெளிச்சத்துல ஒவ்வொருத்தரும் நடக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த ஜாமக்காரனுடைய ஜெபம் யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஒரு ஜெபமாக மாறி போகும். அப்ப எருசலேமின் மதில்களுக்குள்ள சமாதானம் வாசமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த ஜாமக்காரர்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அதை குறித்து நம்ம ஏசாயா 62:11 நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இப்ப நம்ம தேசத்திற்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது வருகிறது அப்படின்னு சொல்றார். அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று நம்ம சொல்ல வேண்டுமா? அப்போ ஒரு ஜாமக்காரனுடைய வேலை வெயிட்டிங், தொடர்ந்து காத்திருப்பது அப்படிங்கிறது ஜெபத்துல காத்திருப்பது. ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய தேசம் சத்திய நகரம், நீதிபுரம் என்று அழைக்கப்படும். அதே நேரத்துல இந்த வாட்ச்மேன் கூவி வருகிற ஆபத்தை குறித்து சொல்ல வேண்டும். அப்ப நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்வது மட்டும் இல்ல, ஒரு ராஜா வருகிறார், தேவனாகிய கர்த்தர் வருகிறார். அவரு வரும் பொழுது அவரோடு கூட பலன் வருகிறது. அப்ப இத சொல்லி நம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருக்கணும். மறந்து போகாதீங்க, நீங்க மதில்களின் மேல கட்டளையிடப்பட்ட ஒரு ஜாமக்காரன். நம்முடைய ஆவி எப்பொழுதுமே ஒரு ஜாக்கிரதையோட அலர்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு சங்கதிகளை கேட்கும் பொழுது, தேசத்துல ஒவ்வொரு நடக்கிற காரியங்களை கேட்கும் பொழுது மனம் தளர்ந்து போகாம தொடர்ந்து திறப்புல நின்று நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஜாமக்காரர்களா இருக்கிறோம். இந்த காலை நேரத்துல நம்ம ஜெபிக்கிறது இந்த ஜாமக்காரனுடைய ஜெபமா இருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து நான் சோர்ந்து போகாமல் ஒரு ஜாமக்காரியாக இருந்து என் தேசத்துக்கு வருகிற ஆபத்திலிருந்து காக்கக்கூடியவளாக என்னை மாற்றும் என்று ஜெபிக்கலாமா? இந்த ஒரு பாரத்தை எனக்கு தாங்க. ஏதோ கடமைக்காக ஆண்டவரே குறிப்புகளை சொல்லும் பொழுது ஜெபிக்கிற ஒரு மனுஷியானாய் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆவியில் அந்த பாரத்தை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாமா? நமக்காகவும் ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேசத்துல இப்படி அநேக ஜாமக்காரரை நீர் வைத்திருக்கிறீரப்பா. வருகிற ஆபத்துல இருந்து எங்க தேசத்தை காக்கும்படி திறப்புல நிற்கிறவர்களாய், அடைப்பை அடைக்கிறவர்களாக எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீரப்பா. இந்த ஜாமக்காரனுடைய வேலையை தூங்கி நாங்க செய்யக்கூடாது, அசதியாய் செய்யக்கூடாது, அசட்டையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, வேறு யாரோ செய்வார்கள் என்று இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்ததோட நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்கள் தேசம் சத்திய நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் அழைக்கப்படும் வரைக்கும் எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக, சமாதானத்திற்காக, ஆண்டவரே யுத்தங்கள் ஓய்வதற்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பா. எங்கள் இந்திய தேசத்திற்காய் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்காய், அவள் ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.